மேட்டூர் அணையில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதன் பிரத்யேக காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதன் கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்டறியலாம். சார்ல்ஸ், இப்போ மாயனூர் கதவணைக்கு எத்தனை கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது? இதன் மூலமா எவ்வளவு ஏக்கர் விளைநிலம் பாசன வசதி பெறும்? தம்பி தமிழரசன், குறிப்பாக மேட்டூர் அணையிலிருந்து விடப்பட்ட நீரானது தற்பொழுது கரூர் மாவட்டம் மாயனூர் பகுதிக்கு தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னதாக 40,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 40,000 கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. மாயனூரிலிருந்து வெளியேற்றப்படும் இந்த நீரானது மொத்தம் கரூர் மாவட்டத்துக்குள்ள இந்த 22,000 ஏக்கர் பரப்பளவு உள்ள விளைநிலங்கள், விவசாய நிலங்கள் அனைத்துமே பயன்பெறும். அது மட்டும் இல்லாமல் 2 கிளை வாய்க்கால்களிலும் இப்போ தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. தென்கரை, அதை பழைய தென்கரை வாய்க்காலில் 600 கன அடியும், அதே போல் மற்றொன்று, அதாவது கட்டளைமேட்டு வாய்க்கால், பழைய கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் உள்ள அந்த வாய்க்காலில் 400 கன அடியும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 வாய்க்கால்களில் இன்னும் தண்ணீர் திறந்துவிடப்படவில்லை. தொடர்ந்து தண்ணீருடைய வரத்து என்பது நீர் வரத்து அங்கு அதிகமாக உள்ளது. மாயனூர் கதவணையை பொறுத்தளவு சுமார் 1200 மீட்டர் அந்த அணையுடைய அகலம் என்பது உள்ளது. இதில் 98 மதகுகள் உள்ளது. இந்த மாயனூரை பொறுத்தளவு ஒரு டிஎம்சிக்கு குறைவாக 3/4 டிஎம்சி நீரானது அங்கே சேமித்து வைக்க முடியும். தற்பொழுது நீரின் வரத்து அதிகமாக இருப்பதால் அப்படியே அந்த 40,000 கன அடி நீரும் வெளியேற்றப்படுகிறது. இன்று இரவு 11 மணி அளவில் கிட்டத்தட்ட 1,00,000 கன அடி நீர் மாயனூர் கதவணைக்கு வந்தடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. ஏற்கனவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்துமே மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாயனூர் பகுதிக்கு 1,00,000 கன அடி நீர் அந்த கதவணைக்கு சேரும் பட்சத்தில் முக்கொம்பு பகுதியில் இருந்து கொள்ளிடத்திற்கு இன்று இரவு தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க, 30,000க்கு மேல் காவிரியில் தண்ணீர் வரும் பொழுது கொள்ளிடத்தில் உடனடியாக தண்ணீர் திறந்து விடப்படும். ஏனென்றால் வெள்ள அபாய எச்சரிக்கை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது மாயனூருக்கு தண்ணீர் வரத்து என்பது 40,000 கன அடி நீராக உள்ளது. தமிழரசன், மாயனூர் அணைக்கு 40,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு கொண்டிருப்பதாக குறிப்பிட்டீங்க. இப்போ இதன் மூலமா பாசன வசதி பெறக்கூடிய விவசாயிகள் தரப்புல இருந்து வேறு ஏதாவது சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுதா? தமிழரசன், டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் திருச்சி, அது மட்டுமில்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள முன்பாக உள்ள கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவு விவசாயிகள் குறிப்பிடுவது பழைய கட்டளைமேட்டு வாய்க்கால், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் அனைத்தையுமே தூர்வாரை செய்து குறிப்பாக தற்போது வரக்கூடிய இந்த நீரை சேமித்து வைத்து தங்களுக்கு இப்ப தற்பொழுது குறுவை ஒரு சில நிலத்தடி நீரை வைத்துள்ளே விவசாயிகள் அந்த விவசாயம் செய்துள்ளனர். ஆனால் அவர்கள் யாரும் அதிக அளவில் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் சம்பாவை முழுவதும் வென்றெடுப்பதற்கு இந்த நீரை சேமித்து வைக்க வேண்டும். வருகாலங்களில் சம்பாவை அதிகபட்சம் 120 நாட்கள் கால சம்பா பயிரை நடும் பொழுது தண்ணீர் என்பது தேவைப்படும் 110 நாட்கள் வரை. ஆகவே தங்களுக்கு தேவையான இந்த விவசாயத்துக்கு மற்றும் குடிநீருக்கு தேவையான நீரை ஏரி மற்றும் குளங்களில் சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அரசு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கையில் மீண்டும் துரித கதியில், தற்பொழுது கிளை வாய்க்கால் 2இல் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மற்ற கிளை வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கிளை வாய்க்கால்கள் முழுவதும் சீரமைத்து குறிப்பாக அவை அனைத்தும் தண்ணீர், நீரை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கடைசி நேரத்தில் இது போன்ற துரித கதியில் செயல்படாமல் முன்னதாக அவை அனைத்துமே செய்திருக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கிறாங்க. தற்பொழுது விவசாயிகளை பொறுத்தளவு தாங்கள் சம்பாவை ஆடி மாதம், இந்த ஆடி 18க்கு பிறகு அவர்கள் தங்களுடைய அந்த சம்பாவுக்கான பணி, ஆடி பட்டம் என்பார்கள், அதற்கு பிறகுதான் துவக்குவார்கள். தற்பொழுது அவர்கள் இந்த விவசாய பணியை துவக்கவில்லை. தங்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் காலம் என்பது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்கள் வரை இந்த தண்ணீர் என்பது தங்களுக்கு சேமித்து வைக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் விவசாய பணிகளுக்கு மேற்கொள்வோம். ஆகவே இதற்கு உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மட்டுமில்லாமல் தமிழக அரசும் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. தமிழரசன், சார்ல்ஸ், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி.